பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காவல்துறை சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காவலன் SOS செயலி. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மே 2018 கொண்டு வரப்பட்டது. இது நம்ம 9th ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதாவது பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கும் அனைவருக்கும் பயன்படுறது தான் என்ன அப்படின்னா இந்த காவலன் SOS செயலி. இதே மாதிரி இன்னொன்று கொண்டு வந்திருப்பாங்கங்க. அது பேர் என்ன அப்படின்னா காவல் உதவி செயலி. சரியா? இது எப்பனா 4 ஏப்ரல் 2022 காவல் உதவி செயலி 4 ஏப்ரல் 2022. இதுல மொத்தம் 60 அம்சங்கள் இருக்கும் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல. இதுல ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட புகார்களை வந்து வீடியோவா பதிவு செஞ்சு அதை பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். சரியா? இதுல காவல் உதவி செயலி. அப்ப காவலன் SOSனா மே 2018, காவல் உதவி செயலி அப்படின்னா 4 ஏப்ரல் 2022. அடுத்து பாருங்க, பருந்து ஆப், பருந்து செயலி. இது எதுக்காக அப்படின்னா குற்றச்செயலில் ஈடுபட்டு குற்றவாளிகள் சிறைக்கு போயிருப்பாங்க. அவங்க ஜாமீன்ல வெளிவருவாங்கல்ல, அவங்கள வந்து கண்காணிக்கிறது. அதாவது குற்ற செயலில் ஈடுபட்டு ஜாமீன்ல வெளிவந்த குற்றவாளிகளை கண்காணிக்கிறது தான் பருந்து செயலி. அடுத்து பாருங்க, மூன்றாம் கண் திட்டம். மூன்றாம் கண் திட்டம்னா என்னன்னா, சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 457 கண்காணிப்பு கேமராக்கள், CCTV கேமராக்கள் பொறுத்துறது தான் என்ன அப்படின்னா மூன்றாம் கண் திட்டம். அடுத்து இது வந்து சென்னையில், சரிங்களா? மூன்றாம் கண் திட்டம் சென்னையில். அடுத்து ஆப்ரேஷன் அகழி. இது வந்து திருச்சி மற்றும் புதுக்கோட்டை காவல்துறை சார்பாக நடத்தப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கட்ட பஞ்சாயத்தில் நிறைய பேர் ஈடுபட்டு நிறைய பேரோட சொத்துக்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் அகழி. திருச்சி மற்றும் புதுக்கோட்டை காவல்துறை சார்பாக கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு பிறரோட சொத்துக்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சவங்ககிட்ட இருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது ஆப்ரேஷன் அகழி. அடுத்து பாருங்க, சைபர் கிரைம் எண். அது வந்து தெரியும் நம்மளுக்கு 1930 எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம் ஆண்டு 1930 தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்ரேஷன் ஆக்டோபஸ். இது எதுக்கு அப்படின்னா கோவையில் வந்து வெடிகுண்டு வழக்கு ஒன்று நடந்துச்சு. சரிங்களா? அதில் வந்து NIA சோதனை, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து சோதனை பண்ணாங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஆக்டோபஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதலாக TN அலர்ட்னு ஒரு செயலி இருக்குங்க. ALERT அலர்ட், TN அலர்ட்னு ஒரு செயலி இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சார்ந்து முன்னெச்சரிக்கை சார்ந்த நடவடிக்கைகளை வந்து தெரிவிக்கிறதா என்ன அப்படின்னா இந்த TN அலர்ட் செயலி. இதுவும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.